கல்வியை கற்றுக்கொள்ளும் வழிகளிலேயே மிகவும் உறுதியானது வஹி, இறை செய்தி ஆகும். இது நபிமார்களின் தனிச்சிறப்பான அம்சமாகும். ஒரு இறை நேசருக்கு அல்லாஹ் கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிகள் விஜுதான், உள்ளுணர்வு; இல்ஹாம், மன உதிப்பு; அல்ஹா, உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு எண்ணத்தை போடுவது; மற்றும் கஷ்ஃப், ஞான பார்வை ஆகியவை ஆகும். எனவே கஷ்ஃப் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழி ஆகும். ஆன்மீக பெரியார்கள் கூறுகிறார்கள், கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளிலேயே மிகவும் பலவீனமான வழி கஷ்ஃப் ஆகும். ஒரு இறைநேசருக்கு கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளிலேயே மிகவும் உறுதியானது விஜுதான் ஆகும். கஷ்ஃபை பற்றி ஆன்மீக பெரியார்கள் கூறுகிறார்கள், இறை வழி செல்வதில் குழந்தை போல் ஆரம்ப கட்டத்தில் இருப்பவர்கள் அதை கொண்டு விளையாடுகிறார்கள். சிலர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல உறுதியானவர்களாக இருப்பார்கள். ஈமான் கொண்டவுடன் அனைவருக்கும் தெரியும்படி வெளிப்படையாக அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். சிலர் உறுதி இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இந்த பாதையில் நடைபோட்டு கொண்டே இருப்பதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு கஷ்ஃபை கொடுத்து விடுகிறான். எனவே கஷ்ஃப் சுலூக்கின் அத்தியாவசியமான வழி ஒன்று கிடையாது. அது கல்வி கற்பதில் ஒரு வழிதான். எந்த வழியாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஷரியத்திற்கு உட்பட்டு இருந்தால் அது சரிதான். இல்லை என்றால் அது உலக சோதனை ஆகும். அதுவும் அதை பார்த்தவருக்கு மட்டும்தான், பிறருக்கு அல்ல. இதனால்தான் நான் சாத்திகளிடம் கூறுகிறேன், யாருக்காவது கஷ்ஃப் ஏற்பட்டிருந்தால் அவரிடம் அவருடைய நிலை என்ன, இவருடைய நிலை என்ன என்று கேட்காதீர்கள். ஏன் கேட்கிறீர்கள்? அவருடைய கஷ்ஃப் அவரை மட்டும்தான் கட்டுப்படுத்தும், பிறருக்கு அல்ல.